இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சம்பவங்க. பார்வதி மூஞ்ச அடிச்சு குழப்பிட்டானுங்க. சபரி வந்து கேப்டன் ஆயிட்டாரு. நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருந்தாலும் இது எல்லாத்த விட ஹைலைட் என்ன சொன்னீங்க, நம்ம வியானா இருக்காங்களா நடிப்பு அரக்கி, அவங்க எப்படி ஊர்கொளுத்தி வேலை பாத்தீங்களா? எனக்கு அதை பார்க்கும்போது யாருமா நீ வியானா, நீ உனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு மனசுக்குள்ள, ஆனா நீ கேட்காம ஒன்னு சுபிக்ஷாவை தூண்டி விடுற, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி தூண்டி விடுற. ஸோ வியானா இங்கதான் தெரியுது எவ்வளவு பெரிய கேமர் அப்படின்ற மாதிரி. கேமர்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க டீம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தெரிக்க விடுது. உங்க கேமரோட லட்சணத்தை பாடுறா, ஊர்கொளுத்தி வேலை பார்க்குறாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் அதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுலயும் குறிப்பா விஜய் பார்வதி மூஞ்சி அடிச்சு கொலை ஆக்குனாங்களே, அது பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் காலையிலேருந்து போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சபரி மேலே மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு 1 hour எபிசோட பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்காது. ஸோ அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இங்கே பார்வதி மேலே பெரிய மிஸ்டேக் இருக்கு, ஆனால் அதை விட பெரிய மிஸ்டேக் இது சபரி மேலே தான் இருக்கு. ஸோ அது என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயமா இந்த கேப்டன்சி டாஸ்க் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா திவாகரும் பார்வதியும் உட்காந்து காலையில ஒரு டிஸ்கஷன் போச்சுல, அதுல என்ன மாட்டேன்னா நாமினேஷனை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. கனி வந்து நாமினேஷனுக்கு வர மாட்டாங்க. சோ இவங்களெல்லாம் அடிச்சு உள்ள தள்ளணும் அப்படின்ற மாதிரி திவாகரும் பார்வதி டிஸ்கஸ் பண்ணிட்டு, இன்னொன்னு ரம்யா வந்து சோத்துல கூட பார்சாலிட்டி காமிக்குது, சோறு கூட எனக்கு ஒழுங்கா போட மாட்டேது அப்படின்ற மாதிரி திவாகர் ஒரு மனக்குமுறல்களை கொட்டுறாரு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கல் லவ் ஒன்று போச்சுல, அது ட்ரையாங்கல் லவ்னு சொல்றதா இல்ல என்ன கண்ட்ராவின்னு சொல்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் விஜய் பார்வதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் கூட, அவங்க பேர் யாரு, அரோரா. ஸோ அரோரா பேசுறது வந்து பிடிக்கல. அரோரா வந்து கமருதீன் கூட பேசுறது, பக்கத்தில் உட்காருறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப பொசசிவாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெருக்கமாயிட்டாங்களா, யார் இது விஜய் பார்வதியும் கமருதீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்றாவே இருந்தாலுமே அது வந்து ஒரு லவ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அதாவது எப்படி சொல்ல, லவ் ஒருத்தர் சொல்லிக்கல, ஆனால் ஒருத்தர் கண்ணத்தை பிடிச்சிக்கிறது, ஒரு எப்படி சொல்ல, ஒரு மாதிரி லுக்கு பார்வையிலேயே ஒரு மாதிரி தாக்குறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா நைட்டில் வேலை பண்ணுறாங்க. அதாவது இந்த பார்வைகள் இந்த மாதிரி வேலையை சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க. எனிவேஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுல அரோராக்கு வந்து பாத்தீங்கன்னா துஷார் போனதால பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, கமருதீன் தான் ஒரே ஆள் இப்போதைக்கு. ஸோ அப்படின்னும் போது கமருதீன் கிட்ட பேசி தான் ஆவாங்க. ஆனா பார்வதியை பொறுத்த வரைக்கும் அரோரா பேசக்கூடாது, பேசினா கமருதீனை ஈஸியாக கரெக்ட் பண்ணுறவா அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு ஒரு டவுட். ஏன்னா கமருதீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரோரா வந்தாலும் ஓகே, எனக்கு வந்து பார்வதி வந்தாலும் ஓகே, எனக்கு யாராவது ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பயபுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கமருதீனை தாங்க புரிஞ்சிக்கவே முடியல. யாரா நீனு 2 பொண்ணுல ஏதாவது ஒன்று கிடைச்சா போதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ 2 பார்த்தீங்கன்னா கமருதீன் கூட நான் பேசியே தீருவேன் அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிற நிலைமை கொண்டு போய் விட்டியடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்ரெடி பார்வதி இந்த மாதிரி வேற ஒரு மாதிரி பேசுறாங்களா, நீ வந்து கமருதீன் பேசுறது சரியில்லை அப்படின்னு பேசுறாங்களா. இன்னொன்று துஷார் போனதால அவங்க வந்து கில்ட்டில் போயிட்டாங்க, என்னால தான் துஷார் போயிட்டான், பிரவீன்ராஜ் போனதுக்கு பதிலாக நான் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கில்ட்டில் பேசிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ள நான் இருக்கிறது தகுதி இல்லைன்னு ஒரு பொண்ணு ஃபீல் பண்ணுது. தயவு செஞ்சு இந்த மாதிரி நாமினேஷன்லையும் வந்துட்டாங்க, கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு யாரும் இருக்க வேணாம். அதாவது ஏதோ ஜெயிலில் அடைச்சு போட்ட மாதிரி என்ன வெளியே போனால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா, இன்னும் 7 நாள் தான் இருக்குது, அந்த 7 நாள் எப்படி ஓட்ட போகிறனே தெரில அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா, ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு, அது வந்து ஜெயில் இல்லை ஆக்சுவலாக, அங்கே வந்து காசும் கொடுத்து உங்களுக்கு ஃபேமும் கொடுத்து எல்லாம் கொடுத்து, அது அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அங்கே தவம் கிடக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு பொண்ணு வந்து இது எப்போ தான் வெளியே போகிறணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுது. நேற்று என்னன்னா அந்த பிரவீன்ராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு போகிறாரு, ஐயோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு போதே அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவனுங்க யாரை எவிக்ட் பண்ணுமோ அவங்கள எவிக்ட் பண்ண மாட்டானுங்க, யாரை எவிக்ட் பண்ணக்கூடாதோ அவனுங்களாம் எவிக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக அது வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்ததுல முதல்ல அதை பார்த்துட்டு போயிடுவோம். இந்த கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சபரி ஆக்சுவலாக அடிச்சாரான்னு கேட்டிங்கன்னா அடிச்சாரு. ஆக்சுவலாக இது வந்து 3 ரவுண்டாக நடந்ததுங்க. முதல் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாற்றி ஃபவுல் பண்ணியிருந்தாங்க. மெயினாக சபரி வந்து ஃபவுல் பண்ணியிருந்தாரு, பார்வதியும் ஃபவுல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பாட்டில் கையில் பிடிக்கூடாது, அதே மாதிரி சபரி வந்து பார்த்தீங்கன்னா காலில் ஹோல்ட் பண்ணியிருப்பாரு, அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இடத்துல அது ஃபவுல் அப்படின்ற மாதிரி கெமி எந்திரிச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கனி இருக்காங்களே எப்படி சமாளிப்பாங்க பார்த்தீங்களா, அது கையில் தான் பிடிக்கணும், காலில் பிடிக்கூடாதுன்னு எங்கேயும் போடல, கையில் பிடிக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி தப்பு இல்லை, நான் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா பிக் பாஸ் அங்கே வந்து எப்படி சொல்றது, ஏமா கனி நீ என்ன ஆத்துறேன்னு தெரியும், ஒழுங்காக திருப்பி டாஸ்க் வந்து திருப்பி ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீமேட்ச் வச்சாங்க. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒருத்தர் எடுக்க போனாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து கண்ணில் வந்து அடிபட்டுருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராமல் நடந்தது தான். பார்வதிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அடிபட்டது எதிர்பாராமல் நடந்தது தான். ஏன்னா அவங்க பாட்டில் எடுக்க குனியும் போது சபரியோட கால் வந்து பாட்டில் பிளாக் பண்ண போனார். அப்போ வந்து சபரியோட முட்டி வந்து பார்வதியோட கண்ணில் அடிச்சிருச்சு. ஸோ அது யாராலையும் மறுக்க முடியாது, அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது ஒரு டாஸ்கில் நார்மலாக நடக்கிற விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்வதி அதுக்கப்புறம் அழுதாங்க. அந்த இடத்துல பார்வதி ஒரு சீப்பான கேம் ஆடினாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க, கண்ணில் அடிபட்டுருச்சு, உனக்கு வலிக்குது, அவ்வளோ வலியிலையும் போயிட்டு அந்த பாட்டில் இது திவ்யா கணேஷ்ட இருந்த பாட்டில் ஓடி போய் எடுத்துட்டு வச்சு பார்த்தியா,
யாருமா நீ அப்படின்ற மாதிரி தான். அது உண்மையில ஒரு சீப்பான கேம் தான். எனிவேஸ் அது வந்து பார்வதி எப்பவுமே ரெகுலராக பண்ணுறது, அதனால் அது விட்டு தள்ளுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபவுல் கேம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ரன் பண்ணாங்க டாஸ்க்கு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சபரி வந்து இந்த பார்வதி வந்து சபரியை வளருது கருமம் சபரியை புஷ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் புஷ் பண்ணாங்க. சபரியை வந்து தள்ளாங்க, அடிக்க போனாங்க, இது எல்லாமே பண்ணாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேச வந்தாங்க, அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. சபரி வந்து அது நீ பேசிட்டு ஆல்மோஸ்ட் அப்படின்ற மாதிரி சபரி சொல்கிறாரு. எனிவேஸ் அவங்க கெட்ட வார்த்தையே பேசிக்கிட்டுமே இருந்தாலும் சபரி எப்படி வந்து கரெக்டாக முட்டி எல்போ வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பங்குன்னு அடிச்சார்ல. எனக்கு அதை பார்க்கும்போது டே சபரி நீ பண்ணுறது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். எனக்கு என்னன்னா சபரி பண்ணுறது கூட விட்டுருங்களேன், ஆப்போசிட்டில் எல்லாரும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க, ஒருத்தன் கூட அதை கேட்கலங்க. டே நிப்பாட்டுங்க கேம் நிப்பாட்டுங்க, அந்த ஜட்ஜின்னு போட்டாங்களா கனி சாண்ட்ரா, இதுங்க ரெண்டுமே கேட்கல. எப்படா நீ அடிப்ப அந்த பொண்ணை பிடிச்சி அப்படி தள்ளி விடுற, என்னடா பண்ற நீ? அங்கே யாராவது ஒருத்தர் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கணும்ல, அந்த இடத்துல ஒருத்தன் கூட கேட்கல. எனக்கு அதை பார்க்கும்போது சமகாண்ட இருந்ததுங்க. என்னதான் பார்வதி மேலே நம்மளுக்கு 1008 விமர்சனம் இருக்கும், அந்த பொண்ணு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க ட்ரிகர் பண்ணும், ஒரு மாதிரி சீப்பான கேம் ஆடும். ஸோ அது வந்து ஆடுற கேம் வந்து இங்கே ஜஸ்டிஃபை பண்ண விரும்பவே இல்லை. இந்த டாஸ்கில் கூட சரி, உனக்கு ஆடவும் தெரியல, சும்மா இருந்தாலும் உட்கார மாட்டேற, அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபவுல் கேம் ஆட்டு ஏன் ஒத்துக்காம துடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் பார்வதி இன்னைக்கும் கேம் ஆடினாங்க. பார்வதி ஆன கேம் கரெக்டு நான் சொல்லவே வரல. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சபரி அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக நீ இன்னொரு வார்த்தை பேசுன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறார்ல, அப்போ உனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. அவங்க வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க, ட்ரிகர் ஆயிடுச்சு. அதுக்கு அடிப்பியா? அதான் இங்கே கேள்வியாக இருக்குது. அவங்க கெட்ட வார்த்தை பேசினா அப்போ நீ அடிப்பியா? நீ ஜஸ்ட் அவர் சொல்கிறாரு நீ பேசின வார்த்தை எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு அதனால தான் அப்படின்றாரு. அப்போ அவனே ஒத்துக்கிறான், நீ பேசின வார்த்தைக்கோசம் தான் உன்னை அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் என்ன சொல்கிறான், இல்லை நான் நீ என்ன ஃபோர்ஸ் கொடுத்த அதே ஃபோர்ஸ் தான் நானும் கொடுத்தேன், திருப்பி கொடுத்தேன். அப்போ நீ முன்னாடி சொன்னது நீ தான் என்ன சொன்ன, நீ வார்த்தையை விட்டு அங்கே எனக்கு எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. அப்புறம் என்ன சொல்கிற, ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸ் தான் நானும் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இதில் எதுவும் உண்மை? ஆக்சுவலாக சபரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பேசி மாட்டிக்கினுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் உண்மை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபரன்ஸ் ரூமில் அழுதாரு. அதை வந்து லைவில் போட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா நைட்டுக்கு அழுதாப்புல. ஸோ அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா சபரி வந்து துண்டா சிக்கிட்டாரு. ஏன்னா பார்வதியோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வீங்கி போச்சு, ஒரு மாதிரி பார்க்க கொடூரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்மளுக்கே தெரியுது சபரிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி அவருக்கே ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆனதுனால தான் பிக் பாஸ்ட்டை கேட்டு பேசணும்னு சொல்லிட்டு போய் அங்கே அழுவுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சபரி நீ எவ்வளோ பெரிய ஆக்டர்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல சபரி பண்ணது தப்பு. பார்வதி நான் உன்னை வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, அது தப்பு அப்படின்ற மாதிரி டேரெக்டாக கேட்டு போயிடலாம். அதை வந்து எவ்வளோ சப்பக்கட்டு கட்டுறாருன்றீங்க. ஆக்சுவலாக நீ அடிச்சுட்டா, ஆமாம் அடிச்சுட்டேன், தெரியாமல் அடிச்சிட்டேன், அந்த இடத்துல கோவம் ஆயிடுச்சு, ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அதை மட்டுமே நீ காரணமாக வச்சு அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு ஆமாம் தப்பு உண்மையிலான்னு தப்பை ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து நீ கொடுத்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்தேன். அது ஈக்குவல் ஃபோர்ஸோட கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டிங்க போய் தள்ளி விட்டு திருப்பி அந்த எல்போ வச்சு டங்குன்னு அடிக்கிறதுலாம் இருக்குல்ல. அந்த இடத்துல பார்வதி திருப்பி ஏன் வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். சபரி தான் தள்ளி விடுறான்னு தெரியல, ஏன் வந்தாங்க? பார்வதி வந்து ட்ரிகர் ஆகிட்டு திருப்பி இவனை வந்து புஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் புஷ் பண்ணுறதுக்கும் சபரி அடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சபரி என்ன பண்ணியிருக்கலாம், புஷ் பண்ணியிருக்கலாம். இப்படி பிடிச்சி தள்ளி விட்டு பார்வதி கீழே விட்றாங்களா, அது கூட ஓகே. ஆனால் என்ன பண்ணுறான், இழுத்து கடாசறதும் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ வச்சு அடிக்கிறதும் டேரெக்டாக அட்டாக் பண்ணுறான், மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதை வந்து எவனுமே கேட்கல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திவ்யா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சபரியான கேம் பிளே வந்து சரியில்லை, அது வந்து ஒரு மாதிரி அரகன் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் கமருதீனும் வாய்ஸ் ரைஸ் பண்றாரு, ஆமா இந்த மாதிரி மச்சான் நீ பண்ணது தப்பு, எத்தனை வாட்டி புல்டோசர் மாதிரி வந்து இடி இடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்வதியும் சொன்னாங்க. அது கமருதீனும் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட் எடுத்து வீக்கெண்ட்ல பேசினா சபரி காலிங்க, என்ன வேணா முட்டு கொடுங்க நீங்க. ஆக்சுவலா இதுல வந்து ஒன்னே என்ன ப்ரோ பார்வதிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்களே கொஞ்சமாவது நியாயமா யோசிச்சு பார்க்கணும். பார்வதி மேல இருக்க அந்த வன்மத்தை, அவங்க அண்ணன் கேம் மேல இருக்க விமர்சனம் இதெல்லாம் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்கும்போது பார்வதியை உண்மையிலே சபரி அடிச்சிட்டாருங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் இதை வச்சு விக்டிம் கார்டு பார்வதி எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ என்னென்ன கார்டு எடுக்கணுமோ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி சொல்றது, ரொம்ப சாதகமாக வந்துருச்சு விக்டிம் கார்டு எடுக்கிறதுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு பாதிக்கப்பட்டது நான் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி முறையிட தான் போகிறாங்க, சபரியை போட்டு பொழக்க தான் போகிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஆக்சுவலாக லிட்டரலாக அவர் அடிச்சிட்டாரு. அவர் அடிச்சதோட மோசம் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்களே, எப்போ அந்த விக்கல் சீக்கிரம் டே யாரா நீனு, அதாவது எப்படி சொல்லுதுன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் வந்து எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு அப்படின்றது இன்னைக்கான எபிசோடு பார்க்கும்போது தெரியும். சரியான நடிகனா நீ அப்படின்ற மொத்த வன்மதி இறக்குறாரு. அந்த சீக்ரெட் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டாராம். அதாவது என்னோட மென்டல் ஹெல்த்தை பற்றி யாராவது கவலைப்பட்டாங்களா, டாஸ்க் தான் முக்கியம்னு சொன்னாங்களே. ஸோ அப்போ இந்த மாதிரி அடிபடுறதும் எல்லாம் அதே டாஸ்க் தானே. டேய் நீ வந்து அழுததும் எப்படி சொல்றது ஹர்ட் ஆகி அழுததும் உன்னோட இயலாமையில் நீ அழுததும் ஒரு பொண்ணு அங்கே வந்து எப்படி சொல்லி லிட்டரலாக கண்ணில் அடிபட்டு கண்ணு வீங்கி இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறதும் ரெண்டும் எப்போ ஈக்குவலாக கம்பேர் பண்ணுற. அதாவது எவ்வளோ ஒரு சீப்பான ஒரு மென்டல்
மென்டாலிட்டி வந்து விக்ரமுக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்றாரு, நானா இருந்தா 2 பொண்ணுங்களையும், அதாவது திவ்யா ஒரு கையில பார்வதி ஒரு கையில வச்சு முட்டை வச்சிருப்பேன். லைவ்ல போட்டாங்க, அதை கட் பண்ணிட்டானுங்க. ஸோ அப்படியே வச்சு முட்டை வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அமித் வந்து பார்த்தீங்கன்னா நான் கையை சுத்திக்கிட்டே இருப்பேன், பட்டா எல்லாம் தெரிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு அவர் அமித் சொல்றாரு. எனக்கு புரியல, அந்த முத்துக்குமரெல்லாம் ஒரு டாஸ்க்ல லைட்டா கொஞ்சம் வந்து எப்படி சொல்ல லாக் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அந்த கிளி கிழிச்சாரு. ஆனால் இவனுக்கு என்னன்னா டைரக்டா அடிக்கிறானுங்க, மூஞ்ச ஒட்டைக்கிறானுங்க, இது வந்து ஜஸ்டிஃபை பண்றானுங்க. அதுக்கு ஒரு கூட்டம் சுத்துது அப்படின்ற மாதிரி தான். ஏன் இந்த வியானா, இந்த சுபிக்ஷா எல்லாம் சொம்பு தூக்கின்னு சுத்துறீங்களே, உங்களுக்கு ஒன்று வேணும்னா சொம்பு தூக்கின்னு சுத்துறீங்களே, இந்த மாதிரி அகேன்ஸ்டா வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கல, அது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வியானா கண்ணில் மட்டும் இந்த மாதிரி ஒன்று பட்டுக்கணுமே, ஒப்பாரி வச்சு அவ்வளோதான். உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் போயிட்டு இருக்கும் சபரி மேலே. நீ யாருன்னு எனக்கு தெரியுவியானா, எனக்கு புரியல. அது வந்து இதுங்களுக்கு மற்றவங்கள விடுங்க, அன்பு கேங்க விடுங்க வராது, இதுங்களாவது ஏதாவது ஒன்று குரல் கொடுத்துருக்கணும்ல. இந்த மாதிரி சபரி நீ பண்ணது தப்பு தான், எப்படி இவ்வளோ வயலன்ஸாக ஆடுவ நீ, அவங்க வந்து உன்னை புஷ் தானே பண்ணுறாங்க, நீ எதுக்கு வந்து கையை வச்சு அடிக்கிற, எல்போ வச்சதுக்கு அடிக்கிற, நீ தள்ளி விடு, எதுக்கு எல்போ வச்சு அடிக்கிற அப்படின்ற ஒரு கேள்வி ஒருத்தம் கூட கேட்கல. அதாவது அந்த வியானா, அந்த சுபிக்ஷா, இந்த விக்ரம், இந்த கேங்கில் ஆக்சுவலாக இப்போ என்ன தெரியுமா, பிக் பாஸ் வீடு மூணு கேங்காக பிரிஞ்சிருக்கு. ஒன்று இந்த பார்வதி அனுக்கவும் இந்த வயல் கார்டு இருக்காங்களே, இவங்க 2 கேங்கு ஒன்று சேர்ந்துருச்சு. ஒன்று சேர்ந்து தான் அந்த நாமினேஷனில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் அப்போ தான் நடந்தது. எனக்கு புரியல, என்னடா ஓப்பனாக நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன சொல்லுங்கள், அன்பு கேங்க வந்து நாமினேஷன் தூக்கின்னு வந்தது. ஸோ அன்பு கேங் நாமினேஷனுக்கு வரதுக்கு காரணம் இவங்க டிஸ்கஸ் பண்ணதான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா இவனுக்கு ரொம்ப அன்பு கேங் வந்து அப்படியே ஃபார்ம் பண்ணிப்பானுங்களாம், எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருப்பானுங்களா. அந்த சுபிக்ஷா அந்த டைரக்ட் நாமினேஷனுக்கு சொன்ன ரீசன் இருக்குல்ல, அது ஒரு மட்டமான ரீசனு. ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து அவங்க வந்து பிரஜனுக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும். ஏன்னா இது சாண்ட்ராவோட இது லாஜிக் என்னன்னா, பிரஜனுக்கு கொடுத்தா பிரஜன் வந்து எப்படி இருந்தாலும் இப்போ பண்ண ஆக்டிவிட்டீஸ்க்கு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்து தப்பிச்சிரும் அப்படின்னு நம்ம நினச்சாங்க. அது உண்மைதான். ஏன்னா சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க ஓட்டிங்கில் இப்போதைக்கு அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க தப்பிச்சிருவாங்கன்னு தெரியும். அதனால பிரஜனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைரக்டா ஒருத்தவங்க நாமினேட் பண்றது, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவை பிளான் பண்ணாங்க. உண்மையிலே சூப்பர். ஏன் சொல்லுங்க, இந்த வாரம் சுபிக்ஷா வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சுபிக்ஷாக்கு ஓட்டு இல்லை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா. அரோரா, சுபிக்ஷா டபுள் எவிக்ஷன் வச்சா 2மே காலி. அது மட்டும் அடிச்சு சொல்கிறேன். அரோரா, சுபிக்ஷா, ரம்யா ஜோ, ஸோ இந்த 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்லவா, அரோரா இந்த வாரம் தப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரோராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிம்பத்தி மீன்ஸ் என்னன்னா, எல்லாருமே ஓகே அரோரா பாவுண்டா அந்த பொண்ணு அப்படின்ற, ஏன்னா அந்த பொண்ணு கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அப்படி தான் இருக்கு போலங்க. நம்மளுக்கும் பார்க்கும்போது பார்க்க தான் தெரியுது, ஒரு மாதிரி யாருமே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதான் ரியலாக அதோட கேரக்டராகவே இருக்குது. ஸோ அதுக்கு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு செட் ஆகுது. அந்த பொண்ணு இந்த கேம் ஆடுறதுக்கே வரல, சும்மா ஏதோ பிக்னிக் போற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அரோராக்கு கொஞ்சம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா, ரம்யா இந்த 2 பீஸில் வந்து டபுள் எவிக்ஷன் இருந்தால் 2ம் காலி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சுபிக்ஷா கிட்ட என்ன தெரியுமா பிரச்சனை, நீ கேள்வி கேட்கறது எல்லாமே கரெக்டு, அது என்னமா பின்னாடி கை கட்டிட்டு ஒரு நெக்கில் ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அந்த பொசிஷன் என்னமா பொசிஷன், ஒரு நார்மலாக நின்று கேள்வி கேட்க தெரியாதா? அது வந்து எப்படி சொல்றது, ஆப்போசிட்ல யார் இருந்தாலும் கம்பல்சரி ட்ரிகர் பண்ணும். அது என்ன பொசிஷன், அது வந்து நெக்கில் இருக்க ஒரு கேள்வி கேட்பாங்களா, அந்த மாதிரி தான் அந்த கேள்வி இருந்தது. ஏன்னா கானா வினோத்துக்கிட்ட பேசும்போது எனக்கு கிளியரா தெரிஞ்சது, கானா வினோத் இங்கே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா கானா வினோத் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் வந்து சில இடத்துல பேட் வேர்ட்ஸ் பேசுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூடா பிஹேவ் பண்றாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் வியானா வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு கண்டென்ட்டா எடுத்து கானா வினோத்தை அடிக்கணும்னு நினைக்கிறா, எல்லாம் ஓகே. ஆனால் எதுக்கு உனக்கு இந்த ஊர்கிளை வேலை? நீ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு சைடு ஏற்றி விட்ற, ஒரு சைடில் சுபிக்ஷாவை ஏற்றி விட்ற. எனக்கு ஒன்றுமே புரியல. சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உனக்கு மூளை இல்லையா, ஒட்டுனியா நீனு வியானாவோட வாயா? இவங்க சுபிக்ஷா ஆரம்பிச்சு சண்டை போடுவாங்களா, அதுக்கப்புறம் வியானா வந்து ஜாயின் பண்ணுவாங்களா? ஏன் நீயா போய் எந்த பிரச்சனையுமே நீயா போய் கேட்கவே மாட்டியா? நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலாக கொளுத்தி போடுறதுல சூப்பராக 1ஆம் நம்பராக இருக்கிறது நம்ம நடிப்பு அறைக்கு வியானா தான். ஆசினின்னு சொன்னால் கோச்சிப்பீங்க, ஃபர்ஸ்ட் காப்பி. எனிவேஸ், ஆனால் நீ பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்கு. ஒன்று கிரிஞ்சி ரியாக்ஷன் கொடுக்குற, இல்லை ஊர்கொழுதி வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. வியானாக்கான ஓட்டை பார்த்தீங்களா, இதுதான் ரியாலிட்டி. ஓட்டு வந்து ஒன்றும் இல்லை, நக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா, அவங்களே கெடுத்துக்கிறாங்க. நம்ம ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்கறது தப்பு இல்லை. காணவனை திட்டுறாரா, திட்டினது உன் காதில் கேட்டுச்சா, அப்பயே நீ எந்திரிச்சு கேள்வி கேட்கணும். அது உனக்கான ரைட்ஸ். அங்கே நீ வந்து எப்படி சொல்ல, அமைதியாக இருந்துட்டு உட்காந்து கரெக்டாக பாயிண்ட் எல்லாம் யோசிச்சுட்டு அந்த பாயிண்ட் எடுத்து சுபிக்ஷா கிட்ட போட்டு கொடுத்து, சுபிக்ஷா போய் கேளு, பார்வதி போய் கேளு, என்ன வேலை பண்ற நீ, எவ்வளோ கேவலமான வேலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா போய் கானா வினோத்தை கேட்க, ஏன் இந்த மாதிரி சிரிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க. அதுக்கப்புறம் கமருதீனுக்கும் கானா வினோத்துக்கும் சண்டை வர. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்பவும் 2 பேருக்குள்ள வர சண்டை தான் வச்சுக்கோங்களேன். ஏய் என்னடா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆவாஸ் காமிச்சுப்பானுங்க. அவனுக்கு சும்மா அடிச்சுப்பானுங்க அப்படின்ற மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கேரக்டரும் அப்படி தான் அப்பப்போ அடிச்சுப்பானுங்க, சேர்ந்து பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியானா பண்ண வேலை இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப பயங்கரமான வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
அதே மாதிரி பார்வதி மேட்டருக்கு வருவோம். ஆக்சுவலாக பார்வதி வந்து சபரி அடிச்சிட்டாப்ல, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கண்ணு எல்லாமே வீங்கிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டே இருந்தப்ப விக்கல் விக்ரம் கூட வந்த சண்டை, நீ எதுக்கு உள்ளே வர அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க. ஸோ அதுக்கப்புறம் விக்கல்ஸ் வந்து நான் வருவேன், நான் அங்கே இருந்தேன், நான் வருவேன் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வர. ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை தொடர்ந்து அப்படியே நடந்துகிட்டே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு என் பாயிண்ட் ஒன்று வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சபரியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுல நிறைய பேர் ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததை பார்க்க முடியுது. க்ளீனாக அது வந்து தெரியுது, ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை தோக்கடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சபரியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனிக்கு 100% இருந்தது. கனியை பொறுத்த வரைக்கும் சபரி தாண்டா அங்கே வந்து கேப்டன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எவ்வளோ முட்டு கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சபரியும் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் இவர் ஜெயிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சபரிக்கு வந்து இப்போ வந்து ஏன்டா ஜெயிச்சோம் அப்படின்ற ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கோசம் அந்த ஒரு ஹேண்டில் பண்ணார்ல பார்வதியை, அது ரொம்ப ரொம்ப தப்பு. கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்காக சபரி வந்து வீக்கெண்ட் ஃபீல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ பார்வதிக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஆக்சுவலாக பார்வதி என்னதான் தப்பான ஒரு கேமராக இருந்தாலுமே, அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது எல்லாமே தப்பாக இருந்தாலுமே, அப்படி அடி வாங்கும் போது ஒருத்தவங்களை அடிக்கும் போது அது வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல எதிர்த்து கேள்வி கேட்க தான் வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் கேட்பேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நீங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு என்ன வேணால் சொல்லிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கும்போது தப்புன்னு தோணுது. நாளைக்கு பார்வை தப்புன்னா இத்தனை நாள் பார்வை தப்புன்னு அடிச்சோம்ல, அதே மாதிரி சபரி பண்ணுறது தப்புன்னு தான் கேட்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சபரி இதுக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணார் அப்படிலாம் எடுத்து கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சபரி டேரெக்டாக அடிச்சாப்புல அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட கருத்து இருக்குது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓவரால் இவ்வளோ தாங்க. அந்த நாமினேஷன் ப்ராசஸ் இந்த ஒரு சின்ன விஷயம் தான் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னைக்கான எபிசோட் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பார்வதி மூஞ்சி தான் எப்போ சரியாக போகுதுன்னு தெரியல. போற பார்க்க பார்த்தா 2 வாரம் 3 வாரம் ஆகும் போல இருக்குது. கண்ணு அப்படி இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.